தேவனை அறிகிற அறிவு வரணும். அந்த தேவனை அறிகிற அறிவு வந்தா தான் உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையுமே நடப்பிக்க முடியும். யூ மஸ்ட் நோ த வில் ஆஃப் காட். இல்ல, யூ மஸ்ட் நோ த காட். நமக்கு என்ன தெரியும்? எனக்கு இயேசுவை தெரியும். என்ன தெரியும்? இயேசு எனக்காக வந்தார், மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இதை நீங்க சொல்ல வேணாம், உலகத்தானும் சொல்லுவான். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச அதே அளவு தான் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவை பத்தி தெரியுதுன்னு சொன்னா, எனக்கு இன்னும் எகிப்து மண்ணா தான் கையில இருக்கு. தேவனை அறிகிற அறிவு எனக்கு வரணும். கர்த்தருடைய சித்தம் என்னன்றது தெரிகிற அறிவு வரணும். அப்படி வரணும்னா முதல்ல இந்த உலகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்த உங்களுடைய சகல காரியங்களையும் நீங்கள் விட வேண்டியது அவசியமா இருக்கு. பவுல் யார் தெரியுமா? கமாலியல் பாதத்தில் படிச்சவர், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவர், கிட்டத்தட்ட 3-4 லாங்குவேஜ் பேசக்கூடியவர். கிரேக்க மொழியும் பேசுறாரு, எபிரேய மொழியும் பேசுறாரு, ரோம மொழியும் பேசுறாரு. 3-4 லாங்குவேஜ் பேசுறாரு. இவ்வளவும் தெரியும். இது மட்டும் இல்லாதபடிக்கு நியாய பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவர், பரிசேயன். இவ்வளவு இருக்கு. அவர் சொல்றாரு, ஆனா இவ்வளத்தை வச்சுக்கிட்டு இருந்தனா என்னால இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ள போக முடியாது. ஏன்? நான் இதை வச்சுக்கிட்டு அவரை தேடுவேன். எல்லாத்தையும் நீ நஷ்டமும் குப்பையும் விட்டா மட்டும்தான் தேவனை அறிகிற அறிவுங்கிற வானத்தின் மன்னா உனக்குள்ள வரும்.